ராகினி அவங்களோட அப்பா பசுபதி கிட்ட இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவோட மாமாவை தேடி கிளம்பிட்டான். ஒருவேளை அவன் மட்டும் அவங்கள கண்டுபிடிச்சி வெண்ணிலாவை மட்டும் அவங்க கூட அனுப்பி வச்சுட்டா அவ்வளோதான். காவேரியும் விஜயும் சேர்றதை யாராலும் தடுக்கவே முடியாதுப்பா. அதனால நீங்க ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்ல உடனே பசுபதியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராகினியும் செம்ம ஹாப்பியா இருக்கா. ஆனா பசுபதியோ உடனடியா அவங்களோட சதி வேலைகளை ஆரம்பிக்கிற விதமா வெண்ணிலாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு விஜயோட சித்தப்பா மூலயமாவே அவங்க வெண்ணிலாவை அப்ரோச் பண்ணது மட்டும் இல்லாம நாங்க சொல்ற மாதிரி நீ பண்ணலன்னா கண்டிப்பா விஜய் உனக்கு கிடைக்கவே மாட்டான்னு சொல்லிடுறாங்க. அதனால வெண்ணிலாவும் உடனடியா அவங்க சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ பசுபதி நினைச்ச மாதிரியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனரான விஜய் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்ற விஷயத்த அப்படியே பப்ளிக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வெண்ணிலாவும் விஜய் ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிட்டான், ஆனா இப்போ அது எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். விஜய் என்னோட புருஷன், நீங்க தான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரிப்போர்ட்டர்ஸும் உடனடியா விஜய் தரப்பு நியாயத்தையும் காட்டணுன்றதுக்காக அவங்களோட அனல் பறக்கிற கேள்விகளோட விஜய் வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்று விஜய் கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்கா. ஆனா இதனால கடுப்பான விஜயும் எனக்கு கல்யாணம் ஆனது ஒரே ஒரு முறை தான், என்னோட ஒய்ஃப் பேரு காவேரின்னு சொல்லிட்டு கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது அத்தனை விஷயத்தையுமே காவேரி தன்னோட மொத்த குடும்பத்தோட ரொம்பவே டென்ஷனோட லைவ் நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் காவேரிக்கும் விஜயோட நிலைமை நல்லாவே புரியுது. பட் இந்த விஷயத்துல விஜய்க்கு தன்னால எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் காவேரியோட அம்மா சாரதாவுக்கு இப்பயாவது விஜய் காவேரி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றது புரிய வருமா? ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி இவ்வளோ ஓப்பனா காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமாவது அவங்க விஜய் மேல இருக்க கோவத்தை குறைச்சிக்கிட்டு காவேரியையும் விஜயையும் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ காவேரி இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வா தன்னோட குழந்தை விஷயத்த வெளியே சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைச்சா அதை விட பெஸ்டான விஷயம் எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு காவேரியும் விஜயும் சீக்கிரமா சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ பண்ணிருங்க.